அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளிர் யூடியூப் சேனல். நான் மதன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மூவி வீடியோ எடிட்டர் ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேரில் ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் சம் ஆடியோஸ் இருக்கும். ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்கன்னா அதில் ஆடியோ இருக்கும். பட் அந்த ஆடியோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கண்டினியூவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் அதில் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோ எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் டிட்டாச் ஆடியோன்ட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ ட்ராக் தனியாக பிரிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த ஆடியோ ட்ராகை மட்டும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆடியோ ட்ராக் அதில் ரிமூவ் ஆகிரும். இதுதான் நார்மலாக ஒரு வீடியோ ட்ராக்ல இருக்க ஆடியோவை தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள மெத்தட். இப்போ நம்ம இந்த ஃபில்டர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஃபில்டர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை எஃபெக்டிவாகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிச்சாகவும் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வர்ற எல்லாமே ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஃபில்டர்ஸும் இதில் வரும். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபில்டர்ஸையே கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு மேக்ஸிமம் இந்த கேட்டகரி வைஸாக இருக்கிறத யூஸ் பண்ணுறது நமக்கு அப்படி யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு பிளர் பண்ணணும் அப்படின்னா பிளரில் இருக்கும், ஷார்பன் பண்ணணும்னா இங்கே போகணும், சேக்கிங் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு அந்த எங்கே எதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு கேட்டகரி வைஸாக இருக்கிறத யூஸ் பண்ணி பழகிறது நமக்கு நல்லது. ஆளில் போனோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம தேடுறது மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஆனால் நான் எல்லா ஃபில்டர்ஸும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நேரம் இருக்காது. நம்ம அதில் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற சில ஃபில்டர்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற ஃபில்டர்லாம் நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த ஃபில்டர் இதுக்கு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபியூச்சரில் வரேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் லென்ஸ், கேமரா ஷேக் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் கிளாஸ் மொசைக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணையும் இங்கே பார்த்துடலாம். மற்றது இது போக சில ஃபில்டர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக அதில் இருக்கிறது தான். ஸோ இந்த ப்ரோக்கன் லென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதை இழுத்து போட்டிங்கன்னா உங்கள் வீடியோவில் ஒரு ஸ்டார் வரும். இந்த இடத்துல ஒரு ஸ்டார் உங்கள் ட்ராக்ல ஒரு வீடியோ ட்ராக்ல அப்படி வந்ததுன்னா ஒரு ஃபில்டரோ ஒரு எஃபெக்டோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்னென்னா இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், தெரியும் என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் வீடியோவில். ஸோ ஒரு உடஞ்ச லென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்டில் உங்கள் வீடியோ கொடுக்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் லென்ஸ் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட், அதாவது இந்த ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். நான் இப்போதைக்கு அந்த ஃபில்டர் வேண்டாம் அப்படின்ட்டு கண்ட்ரோல் Z கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபில்டராக மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அடுத்து இந்த கேமரா ஷேக் அப்படிங்கிற இந்த ஃபில்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்டர். இது நீங்கள் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேமராஸ்லையுமே இப்போ வர்ற கேமராஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆன்டி ஷேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேமரா ஷேக் அல்லது ஆன்டி ஷேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக்காக எடுக்கிறோம். ஒரு இடத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, ஸ்டாண்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எந்த விதமான ஷேக்கும் இருக்காது, வீடியோ அப்படியே நீட்டாக இருக்கும். இதே இது ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஷேக்கிங் இருக்கும். நம்மளுடைய கை ஷேக் அதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கேமரா ஷேக்குன்றது. மொபைல்லையுமே அந்த ஆப்ஷன், அதாவது மொபைலாக இருக்கலாம், அல்லது வீடியோ கேமராவாக இருக்கலாம், அல்லது DSLR கேமராவாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஷூட் பண்ணும்போதே கண்ட்ரோல் பண்ணி எடுக்கலாம். அதுக்கும் மேலே உங்களுக்கு அதில் ஷேக்கிங் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தது அப்படின்னா அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டூலில் இருக்கிற கேமரா ஷேக்குங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் நல்லா மேனேஜ் பண்ணி கொடுக்கும். இது உங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுமா ஷேக் அப்படின்னா அப்படிலாம் ரிமூவ் பண்ணிடாது. எந்த இதுவும் அப்படி ரிமூவ் பண்ணிடாது. உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்க ஷேக்கை பொறுத்து அதுக்கு தகுந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும். நீங்களே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஷூட் பண்ணி இருந்தீங்கன்னா இது ஓரளவுக்கு 90-95% உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா 50%க்கு அது கொண்டு கொடுக்கும். நீங்கள் எடுத்ததில் பெஸ்ட்டாக கொடுக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் இப்போ ஆட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஏன்னா இது ஸ்டேட்டிக்காக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்த வீடியோ. நீங்கள்
இது வந்து நீங்கள் ரன்னிங்கில் எடுத்த ஒரு வீடியோ இருந்ததுன்னா அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் மொசைக் அப்படிங்கிறது என்னென்னா, இதை கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மொசைக்கில் இருக்கிற மாதிரி இந்த எஃபெக்ட் மாறி வரும். ஸோ இதுவும் ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்டில் இதுதான் வேல்யூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு இப்போ நான் சில ஃபில்டர்ஸ்லாம் சொல்லிட்டு வரேன். இந்த ஃபில்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா இவ்வளோ தான், அதில் இருக்கிற டெம்ப்ளேட் படி அப்படியே தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இதுக்கு சில வேல்யூஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்லாம் பண்ணலாம் நீங்கள். ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா, இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ஃபில்டரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணதுக்கு பிறகு அதில் ஒரு ஸ்டார் வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளைடு எஃபெக்ட்ஸுங்கிறதுக்குள்ளே போகும். நீங்கள் என்னென்ன ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். நான் ஒரு இது அப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இதில் ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, 100ல் இருக்குது. இதை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த வீடியோவில் அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இது உங்களுக்கு மாறிட்டு வர்றது தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறது மாறும். நீங்கள் என்ன லெவலில் அதை நீங்கள் மாற்றுறீங்களோ அதை மாற்றுறத வச்சு நீங்கள் வந்து அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் லெவல் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த எஃபெக்ட்ஸ்க்கு போவோம். இதில் இது நிறைய இருக்குது. கலர் டோன், ஹாஃப் டோன் கலர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நாய்ஸ் இதில் போகிறோம். நாய்ஸில் பார்த்தீங்கன்னா அதை ப்ரோக்கன் லென்ஸ் இதெல்லாம் இதுலேயும் வரும். இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி கொடுக்குறது, அது நாய்ஸியாக இருக்குங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் புள்ளியாக இருக்குங்களா, அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்காக உள்ளது. வேணால் ஒரு இது ட்ராக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 எஃபெக்ட்டுமே இதில் இருக்குது. எனக்கு இதில் ஒரு எஃபெக்ட் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இதுலேருந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது இதுக்கு போனது பிறகு பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் இருக்குது. இதில் எது வேணாமோ நீங்கள் அதை இங்கே இன்டூ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பிளாக் அண்ட் ஒயிட் இது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த நாய்ஸில் இருக்குது. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பண்ணுவோம் நிறைய. இதில் ஃப்ளிப்புங்கிறதும் இன்வெர்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கம்பல்சரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை நம்ம பண்ணுவோம். ஃப்ளிப்பு வந்து என்ன அப்படின்னா எனது 90% ஃப்ளிப்பு, 180 டிகிரி ஃப்ளிப்பு, -90 இந்த மாதிரி ஃப்ளிப்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் ஆன்டி டைரக்ஷனில் 2 கேமரா ஷூட் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த டைரக்ஷன்லேருந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ப்ளே பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா தலைகளாக தெரியும் வீடியோ. ஏன்னா அவங்க எழுதிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் முன்னாடி நின்று எடுத்திருக்கீங்க. அப்போ அதை ஃப்ளிப் பண்ணணும், தலைகளாக மாற்றணும். அப்படி தலைகளாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்பை யூஸ் பண்ணிங்கன்னா தலைகளாக மாறும். ஸோ இப்போ பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன், தலைகளாக அந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் மற்ற ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்டரை நான் காமிக்கிறேன். ஸோ அதனால் மற்ற ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதில் கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஷார்பன்னு ஒரு இது இருக்கும் பாருங்கள், ஷார்பன் லோ, ஷார்பன் ஹைன்னு இருக்கும். நான் ஹையை வச்சு காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு தெரியும். இந்த வீடியோ நார்மலாக பார்த்துக்கோங்க, இதுதான் நார்மலாக நான் எடுத்த வீடியோ. இப்போ இந்த ஷார்பன் ஹையை அப்ளை பண்ணுறேன், எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ, அந்த வீடியோ வந்து நல்லா ஷார்ப்பாக மாறும். நீங்கள் கொஞ்சம் டல்லாக எடுத்திருந்தாலும் அதை ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுலேயும் வேல்யூஸ் இருக்குது. ஷார்பன் லெவல்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ, ரொம்ப ஷார்ப்பாக போகும்போது டாட்டா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதனுடைய லெவல்ஸை மாற்றி நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து இந்த பெயிண்டிங் ஓரியன்டாக உள்ளது எல்லாமே வந்து வரும் இதில். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் ஸ்ட்ரிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதில் 4x4, 5x5, 9x9 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் இதில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிங்கிள் இது இருக்க மாதிரி இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், தெரியும் என்ன எஃபெக்டில் வரும். இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 4x4ல் இருக்குது. 4 காலம் 4 ரோஸ், 5x5னா 5 காலம் 5 ரோஸ், 9x9னா அந்த ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் இதில் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதை நார்மலாக இதை நீங்கள் பார்த்தீங்களாலே தெரியும், ஒவ்வொன்றும் எதுக்காக அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மெயின் வந்து ஃபில்டர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது, எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவோட நோக்கம். அதனால தான் நான் எல்லா ஃபில்டர்ஸையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ மீன் வெயில் அதுக்குள்ளேயுமே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபில்டர்ஸ் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் ரேண்டம் ஒரு முக்கியமான ஃபில்டர்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு முக்கியமாக படாத ஒரு ஃபில்டர் வந்து உங்களுக்கு முக்கியமாக படலாம். நான் அதை சொல்லாமலும் கூட விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளர்ரு. இந்த பிளர் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நீங்கள் இடையில யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டில் யாரோ ஒருத்தர் வராரு, அந்த போர்ஷனை வந்து பிளர் பண்ணி காமிக்கணும்னா இந்த இதை வந்து நீங்கள் பிளரை யூஸ் பண்ணிக்கலாம். பிளரில் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது, ஐஸ், கிளவர், இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பிளராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா பிளர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பிளரோட வேல்யூஸையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா ஃபுல் பிளர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை லெவல்ஸை குறைக்கலாம். அது 0ல் வச்சிட்டிங்கன்னா நார்மல் வீடியோ அப்படியே வந்துடும். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பிளர். இதில் சொல்ல வேண்டியது பிளரில் இருக்கிறது. கலர் ஃபில்டர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஆடம்ஸ் கலர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கலர் டோனை மாற்றி ஒரு டோன் எஃபெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது முக்கியமான இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த ரெட்ரோ அப்படிங்கிறதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஓல்டு மூவிஸ் 70ஸ்க்கு முன்னாடி, 70ஸில் 80ஸில், ஸோ அந்தந்த டைமில் வந்து கலர் டோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் இந்த இதுவும் சரி, மேலே கலர் ஃபில்டர்ஸும் சரி, எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோவோட இன்ட்ரோ கொடுக்குறீங்க அல்லது டீசர் கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன அந்தந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து, அந்த என்டையர் வீடியோலேயே அங்கங்கே ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை ஒரு இன்ட்ரோ மாதிரி பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு கிளிப்பிங்க்கும் ஒவ்வொரு கலர் டோன் கொடுத்து ஒவ்வொரு கலர் எஃபெக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா சடனாக மாறும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் ஒரு கிளிப் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டைமில் அப்படியே கலர்ஸ் அப்படியே டக் சேஞ்ச் ஆகிறதும், அதுக்கு தகுந்த மாதிரி பிஜிஎம்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், இதை சொல்லணும். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த ஒரு பலூன் இருக்குது, இதை எடுத்து நான் என்னுடைய வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பலூன்ஸ் தெரியும். ஸோ இதை ப்ளே பண்ணிங்கன்னா அது நம்ம வீடியோ ஃபுல்லாக அந்த பலூன்ஸ் வந்து பறந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இதனுடைய வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணலாம். அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, அந்த பலூன்ஸ் குறையாது, அந்த பலூன்ஸோட அந்த கலர் டெப்த்தும் அதுதான் உங்களுக்கு குறையும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது பேக்ரவுண்டாக மிங்கிளானது மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்குது. அடுத்து லைட் லீக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. லைட்டு வந்து உங்கள் வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு லைட் தேவை அப்படின்னா நான் எதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி என்னோடய வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு கலர் வந்து ஒரு லைட் வந்து எனக்கு தெரியுது. ஸோ இந்த லைட்டோட வேல்யூஸ், அதாவது டெப்த்தை நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் சிட்டிஸ் அதே மாதிரி தான் வேல்யூஸ் இருக்குது. நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், இதெல்லாம் இருக்குது. லைட்டோட இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லைட்ஸில் நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க, நிறைய உள்ளே இருக்குது. நம்ம அதே இதை வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொசைக் இருக்குது. மொசைக் ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு ஆப்ஷன் மேலே வந்தது கிளாஸ் மொசைக்குன்ட்டு. ஸோ அதுலேயே வேரியஸ் மொசைக்ஸ் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ரெட்ரோ பார்த்தாச்சு. ஸோ அடுத்து லாஸ்ட்டு ஒரு இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வீடியோ சுற்றி இருக்கிற அந்த பார்டர் எப்படி இருக்கணும், வீடியோட பார்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டார்க்காக கொண்டு வரும். அது வந்து ஸ்கொயராக இருக்கணுமா, எலிப்ஸாக இருக்கணுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவோம். நான் அந்த எலிப்ஸ்டாக இருக்கிறத வந்து ஒரு இதை எடுத்து ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கர்ஃபுல்லாக அப்படியே டல்லாக காமிக்குது. ஸோ இதுக்கு வேல்யூஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வேல்யூஸ் இருக்குது. இதை கூட்டுறது குறைக்கிறது மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அதனுடைய வேல்யூஸை வந்து நீங்கள் குறைச்சிக்க முடியும் அல்லது கூட்டிக்க முடியும். ஸோ இப்போ நிறைய ஃபில்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம். நான் சும்மா இப்போதைக்கு ஒரு 4-5 ஃபில்டர் இதில் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஃபில்டர் இருக்குங்கிறது வரும். இது எதுக்காக நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி வந்திருப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபில்டர் அப்ளை பண்ணியிருந்திருப்போம் ஒரு வீடியோ வந்து நல்லா கொண்டு வர்றதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ஃபில்டரால் கடைசியாக உள்ள எஃபெக்டில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நமக்கு நல்லா தெரில அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு விக்ரஸாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அல்லது அதில் கொஞ்சம் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள முறையில் இருக்கும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.